காசி காண்டம் 11ஆம் அத்தியாயம். பக்னி உலகம். நெருப்பு கடவுள். அகஸ்திய மாமுனிவர் கூறினார், நல்ல அதிருஷ்டம் மற்றும் சிறந்த உதடுகளை கொண்ட பெண்மணியே, புண்ணிய லீலை மற்றும் சுசீலை ஆகியோரால் சிவசர்மனுக்கு விவரிக்கப்பட்ட வைஸ்வானரின் நெருப்பு கடவுளின் தோற்றத்தை கேளுங்கள். கர்ப்பதானம் கற்பித்தல் என்ற புனித சடங்கு அவரால் முறையாக செய்யப்பட்ட போது அவரது மனைவி சரியான நேரத்தில் கர்ப்பம் தரித்தாள். அதன் பிறகு கருவின் சக்தியின் வளர்ச்சிக்காக கருவின் இயக்க காலத்திற்கு முன்பே வேதங்களின் கிருஹ்ய பிரிவின் கட்டளைகளின்படி புன்சவன சடங்கு அந்த அறிஞர் பிராமணரால் முறையாக செய்யப்பட்டது. 8வது மாதத்தில் கரு வளர்ச்சிக்கும் முழு வளர்ச்சிக்கும் உகந்த சீமந்த சடங்கை அவரால் நடத்தப்பட்டது. மேலும் அவர் அனைத்து சடங்குகளையும் அறிந்தவர் என்பதால் சுஷிஷ்மதிக்கு ஒரு நல்ல தருணத்தில் சந்திர முகம் கொண்ட ஒரு மகன் பிறந்தான். தனது புத்திசாலித்தனத்தால் அனைத்து தீமைகளையும் அழித்து படுத்திருக்கும் அறையை ஒளிரச் செய்தார். அந்த நேரத்தில் நட்சத்திரங்கள் சிறந்த நிலையில் இருந்தன. வியாழன் கேந்திரத்தில், அதாவது ஜாதகத்தில் 4, 7 அல்லது 10ஆம் வீடு இருந்தது. லக்னம் ராசி உதயமாகும் நேரம் மங்களகரமானது. அனைத்து நல்ல கிரகங்களும் அவற்றின் சரியான இல்லங்களில் வலுவான நிலைகளில் இருந்தன. பிறந்த ஆண் குழந்தை உடனடியாக புபரர் மற்றும் ஸ்வர்லோகவாசிகள் அனைவருக்கும் மகிழ்ச்சிக்கு காரணமாக அமைந்தது. காற்று அனைத்து பகுதிகளுக்கும் நறுமணத்திற்கு ஏற்ப நறுமணத்தை வீசியது. பெரிய மேகங்கள் இனிமையான வாசனையுள்ள மலர்களின் குவியல்களை பொழிந்தன. தெய்வீக துந்துபி முரசுகள் முழங்கின. அனைத்து பகுதிகளும் பிரகாசமாகின. சுற்றியுள்ள ஆறுகள், ஒளி ஊடுருவக்கூடிய நீர், அனைத்து உயிரினங்கள் மனங்களுடனும் மிகவும் தெளிவாகின. இருள் மிகவும் குறைந்து அனைத்து தூசி துகள்களும் குடியேறின. ரஜோதி குணத்திலிருந்து விடுபட்டன. அனைத்து விலங்குகளும் சத்வ குணத்தால் நிறைந்தன. பூமி அற்பமாக மாறியது. எல்லா இடங்களிலும் உள்ள வார்த்தைகள் அனைத்து உயிரினங்களுக்கும் நன்மை பயக்கும் மற்றும் மகிழ்ச்சிகரமானதாக மாறியது. திலோத்தமா, ஊர்வசி, ரம்பை, அற்புதமான வித்யுத் பிரபா, சுமங்கலா, சுபாலாபா, சுசீலா மற்றும் பிற சிறந்த தெய்வீக பெண்கள் தங்கள் கரங்களில் வளையல்கள் முழங்க மகிழ்ச்சியுடன் பாத்திரங்களை ஏந்தி அங்கு வந்தனர். அந்த பாத்திரங்களில் முத்துக்கள், யக்ஷ தர்மங்கள், கற்பூரம், அகல்லோச்சம் போன்றவை, சுடர்விடும் வைரம் மற்றும் லேபிஸ்லாசுனி விளக்குகள், மஞ்சள் மற்றும் பிற நறுமண பொருள்கள், மரகதங்கள், சங்குகள், சிப்பி ஓடுகள், தயிர், குங்குமப்பூ, பவளம் மற்றும் மாணிக்க ரத்தினங்கள், கோமேதகத்தின் நல்ல மாலைகள், புஷ்பராகம் மற்றும் இந்திரநீல கற்கள் ஆகியவை இருந்தன. ஆயிரக்கணக்கான வித்யாதர, கிண்ணற மற்றும் அழியாத தெய்வீக பெண்கள் தங்கள் கரங்களில் நல்ல பொருள்களுடன் அல்லது சாமரங்களை, சௌரிகளை அசைத்து அங்கு வந்தனர். பல கந்தர்வ பெண்கள், அரவங்கள் மற்றும் இனிமையான குரல் கொண்ட யக்ஷர்கள் லேசான இசை துண்டுகளை பாடினர். மரீச்சி, அத்திரி, புலகர், புலஸ்தியர், கிருத்து, அங்கிரசு, வசிஷ்டர், கஷ்யபர், தாம் அதாவது அகஸ்தியர், விபாண்டன், மாண்டவியின் மைந்தன், லோமசாதன், லோமசரதவன், லோம தசரதவன், பகஸ்தர் என பல முனிவர்கள் அங்கு வந்தனர். பிருகு, காலவா, கர்கா, ஜாதுகர்ணியா, பராசரர், ஆபஸ்தம்பர், யாக்ஞவல்யர், தக்ஷர், வால்மீகி, முத்கலர், சதாதபர், லிகிதர், ஷிலாதர், சக்ஞாக்ஞா, உக்ஞாக்ஞா, மாடங்கா, பரதன், ஆசுமான், வியாசர், காத்யாயனன், சூட்சன், சவுனகர், சுஷ்ருதர், சுகர், ஷேப்ஷங்கர், துர்வாசர், ருச்சி, நாரத முனிவர், தும்புரு, உத்தங்கர், வாமதேவர், ஷியாமணர், அசிதர், தேவலர், ஆசிதர், தேவாலர், விஸ்வாமித்ரர், பார்கவர், மிருகண்டு முனிவர் மற்றும் அவரது மைந்தன் மார்க்கண்டேய முனிவர், தால்பியர், உத்தாலகர், தௌமியர், உபமன்யு, பத்சர் மற்றும் பிற முனிவர்களும் அவர்களது மகள்களும் அங்கு சாந்தி மற்றும் ஆன்மீக சடங்குக்காக வந்தனர். விஸ்வானரா பிரம்மதேவருடன் பிரகஸ்பதி, கருடவாகனம் ஏந்திய இறைவன், காளை சின்னம் ஏந்திய இறைவன்,
சிவபெருமான், நந்தியுடன் கூடிய பிருங்கி மற்றும் கௌரி மற்றும் தேவர்கள், மகேந்திரன், பாடலாவில் வசிக்கும் அரவங்கள், பல பெரிய பெருங்கடல்கள் மற்றும் ஆறுகள் தங்களோடு நகைகளை எடுத்துச் சென்றன. மற்றும் அசைவற்ற பல ஆயிரக்கணக்கான எண்ணிக்கையில் அங்கு வந்தன. அங்கு மாபெரும் திருவிழாவில் வானத்தில் சந்திரன் இருந்தாலும் தொடர்ச்சியான நில ஒளி இருந்தது. பிதாமகரான பிரம்மதேவர் தானே குழந்தைக்கு பிற்பாடு சடங்குகளை செய்தார். தொடர்புடைய வேத பகுதிகளை பற்றி யோசித்த பிறகு அவர் குழந்தைக்கு கிரகபதி என்று பெயரிட்டார். இந்த பையனுக்கு கிரகபதி என்று பெயரிடப்பட்டது. 11ஆம் நாளில் கொடுக்க வேண்டிய பெயர் விதிக்கப்பட்ட கட்டளைகளின்படி முறையாக ஒதுக்கப்பட்டது. அந்த நோக்கத்திற்காகவே வேத பகுதிகளை அவர் மீண்டும் கூறினார். பகுதிகள் அயம் அக்னி முதலியன, அக்னே கிரகபதே முதலியன. நான் வேத வசனங்களை ஆராய்ந்து பாருங்கள். கார்பத்திய என்ற பெயருடைய இந்த நெருப்பு வீட்டின் அதிபதி குழந்தையின் பிரஜையின் செல்வத்தை அவர் நன்கு அறிவார். அக்னி தேவரே, இல்லத்தின் அதிபதியே, உணவு, புகழ் மற்றும் பலத்தை எங்களுக்கு முன்னிலைப்படுத்துக. பிரம்மதேவர் மற்றும் வேத வசனங்களையும் மேற்கோள் காட்டினார். 4 வேதங்களின் மந்திரங்களிலும் குறிப்பிடப்பட்டுள்ள ஆசீர்வாதங்களால் அவர் குழந்தையை ஆசீர்வதித்தார். குழந்தைகளுக்கு சிறப்பு பாதுகாப்பை அவருக்கு வழங்கிய பிறகு அனைவரின் தாத்தாவான பிரம்மதேவர் ஹரன் மற்றும் ஹரியுடன் தனது அன்னத்தின் மீது அமர்ந்து வந்தார். அங்கு வந்த அனைவரும் குழந்தையை புகழ்ந்து ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்டனர். என்ன அழகு, என்ன ஒரு புத்திசாலித்தனம்! அனைத்து அவயவங்களும் அற்புதமான பண்புகளை கொண்டுள்ளன. சுஷிஷ்மதியின் நல்ல அதிர்ஷ்டம். ஹரனே முன்னால் வெளிப்பட்டுள்ளார். சிவபக்தர்களின் விஷயத்தில் எந்த ஆச்சரியமும் இருக்கலாகாது. ருத்ரனும் சிவபக்தர்களில் ஒருவராக வருகிறார். ஏனென்றால் ருத்ரனை வழிபடுபவர்கள் ருத்ரனுடன் ஒத்தவர்கள். பின்னர் அவர்கள் அனைவரும் மிகுந்த மகிழ்ச்சியுடன் விஸ்வானரரிடம் விடை பெற்று தாங்கள் எங்கிருந்து வந்தனரோ அந்த இடங்களுக்கு சென்றனர். எனவே இல்லற வாழ்வில் உள்ளவர்கள் ஒரு மகனுக்காக ஏங்குகிறார்கள். நித்திய ஸ்ருதி கூறுகிறது, மகனால் தந்தை அனைத்து உலகங்களையும் வெல்கிறார். மகனில்லாத மனிதனின் வீடு வெற்றி பெறாது. மகனற்ற மனிதனை அடைவது பயனற்றது. மகனற்ற மனிதனின் குடும்பம் அழிந்துவிடும். ஒரு மகன் இல்லாததால் ஒரு மனிதன் புனிதமற்றவன் ஆகின்றான். ஒரு மகனை விட பெரிய ஆதாயம் இல்லை. ஒரு மகனை பெறுவதை விட பெரிய மகிழ்ச்சி இல்லை. இங்கே அல்லது மறுமையில் ஒரு மகனை விட பெரிய நண்பன் இல்லை. 7 வகையான மகன்கள் உள்ளனர். மார்பில் பிறந்தவர், மனைவியின் மகன், மற்றொருவர் மூலம் வாங்கப்பட்ட மகன், மற்றவர்களால் கொடுக்கப்பட்ட மகன் அதாவது தத்தெடுக்கப்பட்ட மகன், வேறு வழிகளில் பெறப்பட்ட மகன், மகளின் மகன் மற்றும் ஒரு பேரிடரிலிருந்து காப்பாற்றப்பட்ட மற்றொரு மகன். இவற்றில் ஒன்றை ஒரு விவேகமுள்ள வீட்டுக்காரரால் மகனாக பராமரிக்க வேண்டும். முந்தையவை பிந்தையவர்களை விட சிறந்தவை, பிந்தையவை முந்தையவர்களை விட மோசமானவை. உதவியாளர்கள் கூறினர். அவர் படுக்கை அறையிலிருந்து வெளியே வரும் சடங்கு 4வது மாதத்தில் தந்தையால் செய்யப்பட்டது. முறையான அன்னப்பிராசனம் அதாவது சமைத்த அரிசியுடன் உணவளித்தல் அரை வருடம் நனைந்த போது செய்யப்பட்டது. 1 வருட இறுதியில் நெற்றிக்கால் வெட்டுதல் முறையாக செய்யப்பட்டது. ஸ்ரவண நட்சத்திர நாளில் அதாவது திருவோண நட்சத்திர தினத்தில் பல்வேறு சடங்குகளை அறிந்தவரால் செவி காது குத்தும் சடங்கு செய்யப்பட்டது. 5ஆம் ஆண்டில் தந்தை அவருக்கு பிராமண மகிமையை அதிகரிப்பதற்காக விரதத்தை அதாவது புனித நூலால் செய்யப்பட்ட அர்ச்சனையை வழங்கினார். பின்னர் புத்திசாலி பிராமணர் உபகர்ம சடங்கை செய்து அவருக்கு வேதங்களை கற்பித்தார். அவர் மகன் 3 ஆண்டுகள் பாதபதம் மற்றும் கிராம பாதம் மூலம் அங்கங்களுடன் துணை பொருட்கள் வேதங்களை கற்றுக்கொண்டார். அடக்கம் போன்ற தனது குணங்களை வெளிப்படுத்தி சக்தி வாய்ந்த மகன் சாட்சியாக மட்டுமே இருந்த ஆசானின் வாயிலிருந்து அனைத்து புராணங்களையும் புரிந்து கொண்டார். இந்த 9ஆம் ஆண்டில் விஸ்வானரரின் மகனான கிரகபதி தனது பெற்றோருக்கு சேவை செய்ய தொடங்கினார். இதை அறிந்த வான முனிவரான நாரத முனிவர் தான் விரும்பும் இடத்தில் சுற்றி திரிந்து விஸ்வானரரின் குடிசையை அடைந்தார். அவருக்கு அர்க்கியமும் ஒரு இருக்கையும் வழங்கப்பட்டது. அதை அவர் முறையாக ஏற்றுக்கொண்டு அவர்களின் நலனை விசாரித்தார். நாரத மாமுனிவர் கூறினார், புகழ்பெற்ற விஸ்வானரரே,
நல்லொழுக்கமுள்ள சுஷிஷ்மதியே, இந்த குழந்தை கிரகபதி உங்கள் வழிகாட்டுதலின்படி செயல்படுகிறார் என்று நம்புகிறேன். உண்மையில் ஒரு மகனுக்கு அவனது பெற்றோரின் வார்த்தைகளை தவிர வேறு எந்த புனித இடமும் அல்லது புனித நீர், தெய்வம், ஆசான், புனித சடங்கு அல்லது புனித அனுசரிப்பு இல்லை. ஒரு மகனுக்கு அனைத்து உலகங்களிலும் பெற்றோரின் வழிகாட்டுதல்களை தவிர வேறு எந்த மத கடமையும் இல்லை. தாய் அவனை வயிற்றில் சுமந்து பின்னர் அவனுக்கு பால் ஊட்டியதால் தாய் தந்தையை விட மரியாதைக்குரியவள். தனது தாயின் பாதங்களிலிருந்து விழும் நீரில் நீராடிய பிறகு ஒரு மகன் வான நதியின், கங்கையின் புனித நீரிலிருந்து கூட அதிக தூய்மையை அடைவான். எல்லா செயல்களையும் துறந்த ஒரு துறவி தந்தையை விட அதிகமாக மதிக்கப்பட வேண்டும். ஆனால் அவரது தாயார் அனைவராலும் வணங்கப்பட வேண்டும். ஒரு துறவியால் கூட மிகவும் கவனமாக வணங்கப்பட வேண்டும். இது மிகவும் கடுமையான தீவிரமான தவம். இது மட்டுமே மிகப்பெரிய விரதம், சபதம், அனுசரிப்பு. இது மட்டுமே மிகப்பெரிய பக்தி நடைமுறை, அதாவது பெற்றோரை சமாதானப்படுத்துதல். நீங்கள் இருவரும் இந்த குழந்தை கிரகபதியின் மரியாதைக்கு தகுதியானவர்கள் என்பதை நான் கருதுகிறேன். அவர் நன்கு படித்தவர், எனவே அவரது முகத்தின் அம்சங்களிலிருந்து தெளிவாகிறது. இது மிகவும் கண்ணியமானது. வைஸ்வானரரே, இங்கே வந்து என் மடியில் அமருங்கள். நான் தங்கள் உள்ளங்கையில் பண்புகளை ஆராய்வேன். உங்கள் வலது கரத்தை எனக்கு காட்டுங்கள். முனிவரால் இவ்வாறு கூறப்பட்டதன் பேரில் மகிமையான சிறுவன் தனது பெற்றோரின் அனுமதியை பெற்று பக்தியுடன் நாரத முனிவரை வணங்கிவிட்டு பணிவுடன் அமர்ந்தான். பின்னர் முனிவர் சிறுவனின் அனைத்து அவயவங்களையும், குறிப்பாக அன்னம், நாக்கு மற்றும் பற்களை பரிசோதித்தார். அவர் குங்குமப்பூவால் சிவந்த ஒரு நீண்ட கயிறை கொண்டு வந்து அதை 3 நூல்களாக திருகினார். அவர் சிவன், பார்வதி மற்றும் கணாதேக்ஷனை நினைவு கூர்ந்து பூவை அளந்தார். அவர் வடக்கு நோக்கி நேராக நின்றபோது தலை முதல் பாதம் வரை கிடைமட்டமாகவும் செங்குத்தாகவும் 108 அங்குலங்கள், 1 அங்குலம் 1.75 சென்டிமீட்டர் வரை நீளத்தில் சமமாக இருக்கும் ஒருவர் கிடைமட்ட அளவு அல்லது 2 கைகளையும் நீட்டியிருக்கும் அளவு உங்கள் மகனைப் போலவே அரசராக மாறுவார். தங்கள் மகனுக்கு 32 மங்களகரமான குணாதிசயங்களும் உள்ளன. அவருக்கு 5 பாகங்கள் நேர்த்தியான மற்றும் மென்மையானவை, 5 நீளம், 7 சிவப்பு, 6 உயர்த்தப்பட்டவை, 3 அகலமானவை, 3 குறுகியவை மற்றும் 3 ஆழமானவை மற்றும் கம்பீரமானவை. இந்த சிறுவன் நீண்ட காலம் வாழ்கிறான். அவனுடைய 5 பாகங்கள் நீளமானவை மற்றும் புகழத்தக்கவை. அதாவது உன் மகனின் கரங்கள், விழிகள், கன்னம், முழங்கால் மற்றும் மூக்கு, அதாவது நாசி. இந்த சிறுவன் மரியாதைக்குரியவன். கழுத்து, கன்று மற்றும் ஆண்குறி என 3 பகுதிகள் குட்டையாக உள்ளன. இந்த குழந்தை ஆழமான மற்றும் கம்பீரமான 3 அம்சங்களுடன் அற்புதமானது, அதாவது குரல், மனம் மற்றும் தொப்புள். அதேபோல் அவனது 5 பாகங்களும் மென்மையானவை மற்றும் நேர்த்தியானவை. தோல், முடி, விரல்கள், பற்கள் மற்றும் விரல் மூட்டுக்கள். அவர் ஒரு காலாண்டின் பாதுகாவலர் அந்தஸ்தை பெறுவார். அவருக்கு மார்பு, வயிறு, சுருள்முடி, தோள்கள், கைகள் மற்றும் முகம் என 6 பாகங்கள் உயர்த்தப்பட்டுள்ளன. இது இந்த சிறுவனிடம் எங்கே காணப்படுகிறது? இங்கே அவருக்கு பெரும் அதிர்ஷ்டமும் செழிப்பும் கிடைக்கும். 7 பாகங்கள் சிவப்பு, அதாவது உள்ளங்கைகள், கண்களின் முனைகள், அன்னம், நாக்கு, கீழ் உதடு, மேல் உதடு மற்றும் நகங்கள். இது ஒரு ராஜ்யத்தின் மகிழ்ச்சியை அளிக்கிறது. அவருக்கு நெற்றி, இடுப்பு மற்றும் மார்பு என 3 பாகங்கள் அகலமாக உள்ளன. அனைத்து பிரகாசத்துடனும் அவர் அனைத்து வகையான மகிமையையும் செழிப்பையும் அடைவார். வேறு விதமாக அல்ல. ஒரு பெண் ஆமையின் முதுகு போன்ற உறுதியான அவரது கரங்கள் எந்த கடின உழைப்பிற்கும் ஏற்றவை அல்ல. அவருக்கு ஒரு ராஜ்யம் கிடைக்கும் என்பதை அவை குறிக்கின்றன. சாலையில் நடப்பதை பொறுத்தவரை இந்த குழந்தையின் பாதங்கள் மிகவும் மென்மையானவை. அவரது உள்ளங்கையில் சிறிய விரலின் பின்புறத்திலிருந்து தொடங்கி ஆள்காட்டி விரல் வரை எந்த இடைவெளியும் இல்லாமல் ஒரு ரேகை காண்பிக்கப்படுகிறது. இது நீண்ட ஆயுளை குறிக்கிறது. அவரது பாதங்கள் மிகவும் வலிமையானவை, சிவப்பு மற்றும் சமச்சீர்.
அவை மிகவும் அழகாகவும் மென்மையாகவும் உள்ளன. குதிகால் ஒரே அளவில் உள்ளன. பாதங்கள் மென்மையாகவும் வியர்வை இல்லாததாகவும் உள்ளன. எனவே அவை செழிப்பை குறிக்கின்றன. உள்ளங்கையில் உள்ள ரேகைகள் மிக குறைவாகவும் சிவப்பு நிறமாகவும் உள்ளன. அவர் எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்பார் என்பதை குறிக்கிறது. மெல்லிய மற்றும் குறுகிய ஆண் குறியால் குறிக்கப்படுவது போல் அவர் ராஜாக்களின் ராஜாவாக, அதாவது அரசர்களின் அரசராக மாறுவார். அவருக்கு உடலின் பெரிய மற்றும் வெளிப்படையான இருக்கை, குதிகால் மற்றும் தொடைகள் உள்ளன. அவரது தொப்புள் சூழல் வடிவத்தில் உள்ளது. கடிகார திசையில் நகரும். அது சிவப்பு நிறத்தில் உள்ளது. இது பெரும் செழிப்பின் குறிகாட்டியாகும். அவர் சிறுநீர் கழிக்கும் போது ஒரு ஒற்றை நீரோட்டம் சுழல் திசையில் பாய்ந்தால், விந்துவில் மீன் மற்றும் தேனின் வாசனை இருந்தால் அவர் ஒரு அரசராக மாறுவார். அகலமான, வலுவான மற்றும் மென்மையான அவரது தொடைகள் அவர் வழக்கமாக மகிழ்ச்சியாக இருப்பதை குறிக்கின்றன. அழகிய வளைவுகளுடன் கீழே தொங்கும் 2 கரங்களும் கால்களை பாதுகாக்கும் திறன் கொண்டவை. அவரது உள்ளங்கையில் உள்ள ரேகை அவர் சொர்க்கத்தின் அதிபதி என்பது உறுதி. இது ஸ்ரீவத்சம், இடி, சக்கரம், தாமரை, மீன், வில் மற்றும் கைத்தடி போன்ற வடுக்களின் வடிவமைப்புகளை கொண்டுள்ளது. அவருக்கு 32 பற்கள் உள்ளன. அவரது கழுத்து யானையின் தும்பிக்கை போல சுருள் சங்கு போன்ற 3 மடிப்புகள் கொண்டது. அவரது குரல் கிரௌஞ்ச பறவை, துந்துபி மேளம், அன்னம் மற்றும் இடி முழக்க மேகத்தின் நாதம் போன்றது. எனவே அவர் பேரரசர்களை கூட மிஞ்சுவார். அவரது விழிகள் தேன் போன்ற பழுப்பு நிறத்தில் உள்ளன. அரச மகிமை அவரை ஒருபோதும் விட்டுவிடாது. அவரது நெற்றியில் 5 ரேகைகள் உள்ளன. அவர் சிங்கம் போன்ற வயிற்றுடன் அழகாக இருக்கிறார். அவரது உள்ளங்கால்களில் ரேகைகள் மேலே செல்கின்றன. சுவாசிக்கும் போது அவர் தாமரையின் நறுமணத்தை வெளியிடுகிறார். விரல்கள் நீட்டப்படும் போது அவற்றுக்கிடையே இடைவெளி இல்லை. அவரது நகங்கள் நன்றாக இருக்கும். இதனால் அவர் அனைத்து சிறந்த பண்புகளையும் வெளிப்படுத்தியுள்ளார். ஆனால் விதி அனைத்து நல்ல குணங்களாலும் அனைத்து குணாதிசயங்களாலும் குறிக்கப்பட்ட முழு நிலவை போல, கிரகணம் மறைவது போல முழுமையான மற்றும் தூய்மையான அனைத்து கலைகள் என்றால் இலக்கங்கள் கொண்ட ஒருவரை வீழ்த்த இயலும். எனவே இந்த குழந்தையை எல்லா வகையிலும் அனைத்து முயற்சிகளாலும் நன்கு பாதுகாக்க வேண்டும். விதி கோணலாக இருக்கும் போது நல்ல குணங்கள் கூட குறைபாடுகளாக மாறும். இந்த 12ஆம் ஆண்டில் மின்னல் நெருப்பின் மூலம் ஏதோ ஒரு பேரழிவு அவருக்கு ஏற்படக்கூடும் என்று நான் பயப்படுகிறேன். இவ்வாறு கூறிய பிறகு அந்த புத்திசாலி நாரத முனிவர் அவர் வந்த வழியில் சென்று விட்டார். நாரத முனிவரின் வார்த்தைகளை கேட்டதும் விஸ்வானரர் தனது மனைவியுடன் சேர்ந்து இடி மின்னலின் பயங்கரமான வீழ்ச்சியை பற்றி அப்போதே எண்ணினார். ஐயகோ, நான் அழிந்து விட்டேன் என்று இந்த வார்த்தைகளை கூறி அவன் மார்பில் அடித்து கொண்டார். மகனின் துக்கத்தால் கலங்கி அவர் பெரும் மயக்கத்தில் விழுந்தார். துக்கத்தால் பீடிக்கப்பட்ட சுஷிஷ்மதியும் துயரத்தின் அழுகைகளாலும் ஹா ஹா என்று கூச்சல்களாலும் தாங்க முடியாமல் அழுதாள். அவளுடைய அனைத்து புலன்களும் வருத்தமடைந்தன. ஐயகோ, என் குழந்தை சிறந்த நல்ல குணங்களின் களஞ்சியம். ஐயகோ, என் குழந்தை உன் தந்தையின் வார்த்தைகளை செயல்படுத்துகிறது. துரதிருஷ்டவசமாக என் வயிற்றில் நீ ஏன் வந்தாய்? என் மகனே, நீ என் ஒரே குழந்தை. நான் ஒரு பெரிய துக்க கடலில் விழுந்து விட்டேன். உன் எல்லா நல்ல குணங்களும் அதன் அலைகளாக இருந்தன. உன்னை தவிர வேறு யார் என்னை காப்பாற்ற இயலும்? ஐயகோ, என் மகனே, மாசுகளிலிருந்து விடுபட்டு தாமரை போன்ற நீர் விழிகளை கொண்டவனே. ஐயகோ, பொதுமக்களின் கண்கள் ககோர பறவைகள் என்றால் நீ சந்திரன், அந்த கண்ணை கொண்டவன், ஒரு மானின் அடையாளம். ஐயகோ, என் அன்பே, உன் தந்தையின் தாமரை போன்ற கண்களுக்கு நீ சூரியனை போன்றவன். என் அன்பே, உன் தாயின் 1000 விழாக்களின் மகிழ்ச்சி தாமே ஒரே காரணம். முழு நிலவை போன்ற முகம் கொண்ட குழந்தையே, தமது நகங்களும் விரல்களும் அற்புதமானவை. தமது வார்த்தைகள் அமிர்தம் போன்ற இனிமையானவை. அமிர்த அலைகளால் நிறைந்த கடல்.
ஐயா, தாம் பல துன்பங்கள் மூலம் என்னால் பெறப்பட்டீர். கிரகபதியே, தம்மை பெறுவதற்காக நான் எல்லாவற்றையும் செய்யவில்லை. ஐயகோ, வெவ்வேறு தெய்வங்களுக்கு நான் என்ன காணிக்கையை வழங்கவில்லை. அன்பே, குழந்தையை, நான் என்ன புனித தலங்களுக்கு செல்லவில்லை. என்ன சடங்குகள் பயிற்சி செய்யப்படவில்லை. என்ன மருந்துகள் எடுக்கப்படவில்லை. என்ன மந்திரங்கள் மீண்டும் மீண்டும் செய்யப்படவில்லை. என்ன எந்திரங்கள் பயன்படுத்தப்படவில்லை. நல்ல தகுதிகளால் மட்டுமே உன்னை பெற முடியும். என் குழந்தையே, உலக இருப்பு என்ற பெருங்கடலை கடக்கக்கூடிய படகு நீ. துன்பத்தின் சுமையை நீக்கு. நீ மகிழ்ச்சியின் கடல். உன் சந்திரன் போன்ற திருமுகத்தை, எல்லாவற்றின் சாராம்சத்தையும் எனக்கு காட்டு. புத்தென்ற நரகம் ஒரு கடல் போல விரிவானது. அதன் நீர்மூழ்கி கப்பல் நெருப்பிலிருந்து உன் அமிர்தம் போன்ற வார்த்தைகளின் மழையின் மூலம் உன் தந்தையை உயிர்ப்பிப்பாய். தேவர்கள் அனைத்து குணங்கள், பழக்க வழக்கங்கள், கலைகளின் முழு நிரப்பு, அழகு மற்றும் ஒரே இடத்தில் இருக்கும் சிறப்பியல்பு அறிகுறைகளை கவனமாக ஆராய்வதில் முழுமையாக மகிழ்ச்சி அடைகிறார்கள். ஒருவேளை அதனால்தான் ஐயோ, இது அவரது பிறந்த நாளின் பெரிய விழாவின் போது நடக்கும் என்பதை அறிந்த பிறகு அவர்கள் அனைவரும் ஒரே நேரத்தில் கூடியிருக்கிறார்கள். சம்புதேவரே, மகேசரே, கருணையுள்ள திரிசூலத்தை தாங்கிய தலைவரே, வேதங்களை அறிந்தவர்கள் தாம் மிருத்யுஞ்சயன், மரணத்தை வென்றவர் என்று கூறுகிறார்கள். மரணத்தின் கடவுள் தம்மால் அருளப்பட்ட இந்த குழந்தை மகனுக்கு மரணத்தை கொண்டு வந்தால் அவனுடைய வீழ்ச்சி இங்கே இப்படி நடக்காது என்று கூறுவாய். ஐயகோ, விதியே, பிரம்மதேவரே, தாம் நல்ல குணங்களில் ஒரு பரந்த கடலை படைத்தீர். அதன் ஆழத்தை நடுவில் அளவிட இயலாது. அதில் அனைத்து அத்தியாவசிய ரத்தினங்களும் உள்ளன. தாம் எல்லாவற்றையும் சரியான முறையில் படைத்தீர். இந்த பையனை தம்மால் எடுத்து செல்ல வேண்டும் என்றால் ஏன் அவன் தம்மால் மிகுந்த முயற்சியால் படைக்கப்பட்டான்? ஐயகோ, காலனே, தமது ராணி ஒரு பையனை கொண்டவள் இல்லையா? உன் மகனின் சந்திரன் போன்ற முகம் உன் கொல்லும் திறனை பறிக்கவில்லை. ஆகையால் நீ கொல்லும் திறனை காட்டினாய். ஆகையால் நீ உன் வளைந்த கோரை பற்களை இடியை போல கூர்மையானதாகவும் கடினமாகவும் காட்டியுள்ளாய். அவனுடைய விளையாட்டுத்தனமான விளையாட்டு அதிகப்படியான மென்மையான தாமரை நார் போன்றது. இவ்வாறு பல்வேறு வழிகளில் புலம்பிய பிறகு அவள் சூடான ஆழமான நீண்ட மூச்சை விட்டாள். ஏனென்றால் அவள் தன் மகனுக்காக துக்கத்திலிருந்து தோன்றிய நெருப்பின் வெப்பத்தால் அவள் எரிந்தாள். இதன் மூலம் அவள் நூற்றுக்கணக்கான ஆறுகளை வறண்டு அவள் கண்களில் இருந்து இடைவிடாத கண்ணீரிலிருந்து எழுந்த அலைகளுடன் அவளுடைய பரிதாபகரமான புலம்பல்களை கேட்டதும் மரங்களும் கொடிகளும் பூக்கள் கீழே விழும்போது கண்ணீர் சிந்துவதும், துயரத்தின் அழுகையை ஒத்த பறவைகளின் கிண்டல் சத்தங்கள் வழியாக அழுவதும், காற்றின் வேகத்தால் நகரும் தலைகளை அசைப்பதும் போல தோன்றியது. துயரத்தின் அழுகையுடன் அவள் கசப்புடன் அழுதாள். அவளுக்காக துக்கத்தில் இருப்பது போல எதிரொலிகளின் வடிவத்தில் மலைகளின் குகைகள் வாய்களுக்காக அவளுடன் சேர்ந்து அனைத்து பகுதிகளும் அழுதன. பறவைகள், விலங்குகள் மற்றும் மரங்கள் திகைத்து போயின. துயரத்தின் அழுகையின் சத்தத்தை கேட்டதும் விஸ்வானரர் மயக்கமடைந்து எழுந்து, இது என்ன, என்ன, இது என்ன என்று சத்தமாக கூறினார். என் வெளிப்புற உயிர் மூச்சான அனைத்து புலன்களின் அதிபதியான உள்ளுணர்வுக்குள்ளான ஆன்மாவான கிரகபதி எங்கே? அகஸ்திய மாமுனிவர் கூறினார். பெற்றோர்கள் துக்கத்தில் மூழ்கியிருப்பதை கண்டு கிரகபதியான அவர் புன்னகையுடன் கூறினார், அன்புள்ள அன்னையே, தங்கள் இருவருக்கும் ஏன் இவ்வளவு பயம்? தங்கள் கால்களின் தூசி துகள்கள் மூலம் என் உடலுக்கு நல்ல பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது. மரணத்தின் கடவுள் கூட என்னை கொல்ல இயலாது. பலவீனமான மற்றும் முக்கியமற்ற மின்னல் நெருப்பால் எப்படி இயலும்? அன்பான பெற்றோரை, என் சபதத்தை கேளுங்கள். நான் தங்கள் மகனாக இருந்தால் மின்னல் என்னை பயமுறுத்தும் ஒரு காரியத்தை செய்வேன். நான் அவ்வாறு செய்வேன். சர்வ வல்லமையுள்ள மிருத்யுஞ்சயரை, நல்லவர்களுக்கு அனைத்தையும் கொடுப்பவர், மரணத்தின் கடவுளை கொன்றவர், காலகூட விஷத்தை விழுங்கியவர், மகாகாலரை சாந்தப்படுத்திய பிறகு அவரது வார்த்தைகளை கேட்டதும் வயதான பிராமண தம்பதியினர் தங்கள் துயரத்தை தெய்வீக அமிர்தத்தின் அகால மழையால் தணித்தனர். பின்னர் அவர்கள் கூறினர்,
மேகமில்லாமல் பெய்யும் இந்த மழை திருப்பார்கடல் இல்லாமல் பெய்யும் தெய்வீக அமிர்தத்தின் விளைவு. சந்திரன் இல்லாமல் பெய்யும் இந்த அற்புதமான நில ஒளி நம்மை எங்கிருந்து அதிகமாக மகிழ்விக்கிறது? மீண்டும் கூறுங்கள், மீண்டும் கூறுங்கள். என்ன என்ன மீண்டும் மீண்டும் மரணத்தின் கடவுள் என்னை கொல்ல முடியாது. பிறகு பலவீனமான மற்றும் முக்கியமற்ற மின்னல் நெருப்பால் எப்படி இயலும்? நமது துயரத்தை போக்க ஒரு சிறந்த பரிகாரத்தை நீங்கள் குறிப்பிட்டுள்ளீர்கள், அதாவது பகவான் மிருத்யுஞ்சயரின் சாந்தி. எனவே அவரிடம் அடைக்கலம் தேடுங்கள். மரண கடவுளை கொன்றவரை விட நன்மை பயக்கும் யாரும் இல்லை. நாம் விரும்புவதை விட அதிகமாக செய்ய இயலும். இது இல்லையா தம்மால் கேட்கப்பட்டதா? முன்பு திரிபுராவின் வதை நாயகன் காலனின் கயிற்றால் கட்டப்பட்ட ஸ்வேதகேதுவை பாதுகாத்தார். மிருத்யுவால் மரணம் பிடிக்கப்பட்ட சிலாதனின் மகனான 8 வயது சிறுவன் நந்திதனை அவனை காப்பாற்றிய பிறகு தனது சொந்த உதவியாளராக சிவபெருமான் ஆக்கினார். பிரபஞ்சத்தின் மகிழ்ச்சியாளராக ஆக்கினார். திருப்பார்கடலை கடையும் போது வெளிப்பட்ட பயங்கரமான ஹாலஹால விஷத்தையும் இறுதி அழிவின் போது நெருப்பை போன்றதையும் குடித்த பிறகு அவர் 3 உலகங்களையும் காப்பாற்றினார். தனது கால் விரலால் உயர்த்தப்பட்ட சக்கரத்தால் அதிகப்படியான ஆணவம் கொண்ட பெரிய தைத்தியரான ஜலந்தரனை 3 உலகங்களின் செல்வத்தையும் எடுத்து சென்ற போது கொன்றார். ஸ்ரீ மகாவிஷ்ணுவை தனது அம்பாக கொண்ட துர்ஜடி ஒரே அம்பின் அடியிலிருந்து தோன்றிய நெருப்பின் மூலம் 3 புறங்களையும் முன்பு எரித்தார். முன்பு அந்தகன் 3 உலகங்களின் செழிப்பு மற்றும் மகிமையால் மயங்கி சூரியன் வழியாக வறண்டு போக செய்த போது 10,000 ஆண்டுகள் அந்தகன் திரிசூலத்தின் நுனியில் நிலை குலைந்திருந்தான். பிரம்மதேவரும் மற்றவர்களும் பார்த்து கொண்டிருக்கும் போதே காமனை வெறும் கண் பார்வையால் அனங்கன் கால்கள் இல்லாத உடல் அற்ற நிலைக்கு குறைத்தார். இருப்பினும் அவர் 3 உலகங்களையும் வெல்லும் அளவிற்கு வலிமையானவர். அன்பு மகனே, பிரபஞ்சத்தின் பாதுகாப்பு ரத்தினமான சிவனிடம் அடைக்கலம் தேடுவாய். அவர் பிரம்மதேவர், தேவேந்திரன், அச்சுதன் மற்றும் பிறரை ஒரே படைப்பாளராக கருதுகிறார். இவ்வாறு தனது பெற்றோரின் அனுமதியை பெற்று அவர்களின் கால்களில் விழுந்து வணங்கிய பிறகு அவர் அவர்களை சுற்றி வந்து அவர்களை மனதார ஆறுதல் படுத்தி புறப்பட்டார். அவர் பிரம்மதேவர், நாராயணர் மற்றும் பிறரால் கூட அணுக இயலாத காசியை அடைந்தார். மகா சம்பர்த்த பிரகிருதி லயம் அழிவு காலத்தில் ஏற்பட்ட துன்பத்திலிருந்து விஸ்வேஸ்வரரால் பாதுகாக்கப்பட்ட காசி நகரம் அதன் நிலத்தை சுற்றி கழுத்தில் ஒரு மாலை போல செயல்படும் தெய்வீக நதியுடன் பிரகாசித்தது. பனிமாலை போல வெண்மையான நதி கங்கை நதி. அது வாரணா வழியாக சென்று அசி நதியின் நீரோட்டத்தில் ஒரு வாளின் முனை துண்டிக்கப்பட்டது. பல உலக சித்திரவதைகளால் துன்பப்பட்ட சாதாரண மக்களின் மறுபிறப்பு. உலக விவகாரங்கள் மற்றும் பேரழிவுகளால் துயரப்பட்ட அவரது விழிகள் செவிகள் வரை நீண்டு ஆரம்பத்தில் மணிகர்ணிகா இதை ஞானிகள் காசிகா என்று பாடினர். ஏனெனில் அது பக்தர்கள் தங்கள் உடலை அதில் கைவிடுவதன் மூலம் கைவல்யத்தை, மோட்சத்தை அடைய செய்தது. அதே நேரத்தில் கைவல்யம் பொதுவாக 8 கூறுகள் நிலைகள் கொண்ட நிலையான யோக பயிற்சி மூலம் அடையப்படுகிறது. அங்கு அவர் கட்டளைகளின்படி புனித நீராடி பகவான் விஸ்வேஸ்வரரை தரிசித்து 3 உலகங்களிலும் உள்ள அனைத்து உயிரினங்களின் மீட்பாளரான அவரை வணங்கினார். லிங்கத்தை மீண்டும் மீண்டும் பார்த்து அவர் தனது இதயத்தில் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். இதில் மிக உயர்ந்த பேரின்பத்தின் மிகவும் குமிழ் போன்ற வேர் என்று அழைக்கப்படுகிறது என்பதில் எந்த ஐயமும் இல்லை. அசையும் மற்றும் அசையாத உயிரினங்களை கொண்ட 3 உலகங்களிலும் என்னை விட பாக்கியவான் வேறு யாரும் இல்லை. ஏனென்றால் இன்று நான் மகிமையான பகவான் விஸ்வேஸ்வரரை கண்டிருக்கிறேன். 3 உலகங்களில் முழு சாராம்சமும் உண்மையில் இந்த லிங்கத்தில் திடப்படுத்தப்பட்டுள்ளது. அல்லது இது பால் பெருங்கடலில் திருப்பார்கடலில் இருந்து வெளிவந்த பிறகு ஒரு திடமான கட்டியில் உள்ள தெய்வீக அம்ப்ரோசியாவா? அல்லது இது ஆத்மாவின் உணர்தலில் அற்புதமான மகிமையின் முதல் முளைக்கும் தளியா? அல்லது பிரம்மத்தின் பேரின்பத்தின் இறுதி இலக்கு சிறந்த குமிழ் போன்ற வேரா? பிரம்மத்தில் முழுமையான அமுதம் போன்ற பேரின்பமா? யோகிகளின் தாமரை போன்ற இதயத்தில் உருவமற்றதாக குறிப்பிடப்படுவது இந்த லிங்கத்தின் வடிவத்தில் ஒரு வடிவத்தை எடுத்திருக்கிறதா? ஒருவேளை முழு பிரபஞ்ச முட்டையும் பிரம்மாண்டம் பல்வேறு வகையான ரத்தினங்களால் வெள்ளத்தால் நிரம்பி இருக்கலாம்.
அல்லது இது முக்தி மரத்தின் பழம் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. இது ஒரு சிறந்த பூவால் அலங்கரிக்கப்பட்ட நிர்வாண லட்சுமியின் முக்தியின் மகிமையான தெய்வம் கூந்தலின் பின்னலா. இது 4 புருஷார்த்தங்களையும் துதிப்பவருக்கு வழங்கும் கைவல்ய மல்லி வள்ளியின் விடுதலையின் பேரின்பத்தின் மல்லிகை படர் மலர்களின் கொத்தா, அல்லது நிஸ்ரேஷ ஸ்ரீயின் இறுதி விடுதலையின் மகிமையான தெய்வம் மகிழ்ச்சியான விளையாட்டு பந்தா. அமுத கதிர் கொண்ட சந்திரன் கிழக்கு மலையான அபவர்காவிலிருந்து ரட்சிப்பு எழுந்திருக்கிறாரா? இது உலக மாயையின் இருளை அகற்றும் சூரியனா, அல்லது நித்திய நலனின் அழகிய கன்னியின் கவர்ச்சியான அழகான மையல் கண்ணாடியா? இதோ இது அறியப்படுகிறது, அது வேறு எதுவும் இருக்க இயலாது. இது அனைத்து உடல் சார்ந்த உயிரினங்களின் பல கர்ம விதைகளின் அற்புதமான சிற்றான் பழமாகும். இது விஸ்வலிங்கம். ஏனென்றால் முக்தியை அளிக்கும் இந்த லிங்கத்தில் பிரபஞ்சத்தின் அனைத்து விதைகளும் அல்லது அனைத்து உயிரினங்களும் கர்மா எனப்படும் விதைகள் இறுதியாக உறிஞ்சப்படுகின்றன. எனது நல்ல அதிர்ஷ்டத்தின் எழுச்சியின் காரணமாகவே மகாமுனிவர் நாரதர் அப்போது வந்து அவ்வாறு கூறினார். நான் அதில் திருப்தி அடைந்து ஆசீர்வதிக்கப்பட்டேன். இவ்வாறு உயர்ந்த பேரின்பத்தின் அமிர்த சாறுகளுடன் அவர் பரணத்தை புனித அனுஷ்டானங்களின் இறுதி சடங்கு செய்தார். பின்னர் ஒரு நல்ல நாளில் அனைவருக்கும் நல்வாழ்வை வழங்கும் லிங்கத்தை நிறுவி பின்னர் பயங்கரமான ஹோலியை எடுத்து கொண்டார். இந்த சடங்குகளை தங்களை கட்டுப்படுத்த முடியாதவர்களால் செய்ய மிகவும் கடினமானவை. தூய ஆன்மாவின் அந்த பக்தர் தினமும் கங்கை நீரை ஒரு துணியால் வடிகட்டி 108 குடங்களில் நிரப்பினார். இதன் மூலம் அவர் தினமும் சிவபெருமானை நீராட்டினார். தினமும் 1008 மலர்களால் பூசப்பட்ட நீல தாமரை மாலையை வழங்கினார். 7.5 நாள்களுக்கு ஒரு முறை குமிழ் போன்ற வேர்கள் மற்றும் பழங்களை அவர் சாப்பிட்டு வந்தார். மேலும் 6 மாதங்கள் இதை தொடர்ந்தார். பின்னர் 15 தினங்களுக்கு ஒரு முறை வாடிய இலைகளை உட்கொண்டு அவர் மேலும் 6 மாதங்கள் கழித்தார். பின்னர் அவர் 6 மாதங்கள் காற்றை மட்டுமே உட்கொண்டு மேலும் 6 மாதங்கள் துளிகள் தண்ணீரை மட்டுமே குடித்து வந்தார். இவ்வாறு அவர் மொத்தம் 2 ஆண்டுகள் கழித்தார். அவர் பிறந்த 12ஆம் ஆண்டில் சிவன் வேடத்தில் இடியுடன் கூடிய கரம் கொண்ட தேவேந்திரன் நாரதர் கூறியதை உண்மையாக்குவது போல அவர் அருகில் வந்தார். பின்னர் அவர் கூறினார், உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று சொல், உன் மனதில் உள்ளதை நான் உனக்கு தருவேன். நான் இந்திரன், தேவேந்திரன். பிராமணரை தம் அற்புதமான சபதங்களால் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். மகேந்திரனின் இந்த வார்த்தைகளை கேட்டதும் முனிவரின் மகன் ஒரு கிளியின் இனிமையான குரலில் விவேகமாகவும் இனிமையாகவும் கூறினான், மகாமனே, விருத்திரனின் எதிரியே, தாம் இடியுடன் ஆயுதம் ஏந்தி இருப்பதை நான் அறிவேன். நான் தம்மிடமிருந்து எந்த வரத்தையும் தேர்ந்தெடுக்க மாட்டேன். சங்கரர் எனக்கு வரங்களை வழங்குபவர். தேவேந்திரன் கூறினார், சங்கரர் என்னிடமிருந்து வேறுபட்டவர் அல்ல. குழந்தாய், நான் தேவர்களின் தலைவன். உன் முட்டாள்தனத்தை எல்லாம் கைவிட்டு என்னிடமிருந்து ஒரு சிறந்த வரத்தை பெறுவாய். பிராமணர் கூறினார், தேவி அகல்யையை மையல் நாயகரே, போய்விடுங்கள். கோத்திரங்களின் குடும்பங்கள், மலைகள், அசுத்த எதிரியே, வாக்கனை தண்டிப்பவரே, பசுபதியை தவிர வேறு எந்த தேவரையும் நான் கேட்க மாட்டேன் என்பது உறுதி. அவரது வார்த்தைகளை கேட்டதும் தேவேந்திரன் சிவந்த விழிகளுடன் கோபமடைந்தான். அவன் தனது பயங்கரமான இடி மின்னலை உயர்த்தி சிறுவனை பயமுறுத்தினான். வஜ்ரத்தில் 100கணக்கான மின்னல் தீப்பொறிகள் இருப்பதை கண்டதும் சிறுவன் நாரத முனிவரின் வார்த்தைகளை நினைவு கூர்ந்து மிகுந்த பயத்துடன் மயங்கி விழுந்தான். பின்னர் கௌரி தேவியின் மணாளரான சம்புதேவர் இருளை அகற்றி முன்னால் தோன்றி, எழுந்திரு, எழுந்திரு, உனக்கு நல்வாழ்வு என்று கூறினார். மென்மையான தொடுதல்களால் அவரை உயிர்ப்பிக்க தோன்றினார். பகலின் முடிவில் உறங்கிக் கொண்டிருந்த தாமரை போன்ற விழிகளை திறந்து எழுந்தார். பின்னர் 100க்கும் மேற்பட்ட சூரியர்களின் பிரகாசத்தை கொண்ட சம்புவை கண்டார். நெற்றியில் கண்ணை கண்டதும் காளை சின்னம் கொண்ட இறைவன் கருமையான தொண்டையுடன் சந்திரனை முகடு அணிந்திருந்தார். இடது பக்கத்தில் அமர்ந்திருந்த மலையின் மகளுடன் அவன் தனது பின்னப்பட்ட கூந்தலுடன் பிரகாசித்தான்.
திரிசூலமும் அஜகவ வில்லும் அவனது ஆயுதங்களை உருவாக்கின. அவனது கை கால்கள் கற்பூரம் போல் பிரகாசித்தன, கரையின்றி வெண்மையான நிறத்தில் இருந்தன. அவன் யானை தோலை அணிந்திருந்தான். அவனது ஆசானின் வார்த்தைகள் மற்றும் ஆகமங்களின் பகுதிகள் மூலம் அவனை அடையாளம் கண்டு அவன் மகிழ்ச்சி கண்ணீரால் உற்சாகமடைந்தான். அவன் தொண்டை அடைத்தது. அவற்றின் முனைகளில் நின்ற முடிகள் ஒரு ரவிக்கை போல அவனை மூடியது. ஒரு சிறுவனின் படத்தை போல ஒரு கணம் திகைத்து போனது போல் அவன் நின்றான். அவன் எப்படியோ தன்னை நிலைநிறுத்தி கொண்டான். தன்னை மறந்து சிவபெருமானுக்கு எதையும் புகழ்ந்து பேசவோ வணங்கவோ சமர்ப்பிக்கவோ முடியாதவனாக கண்டான். அந்த சிறுவன் அந்த இக்கட்டான சூழ்நிலையில் இருந்தபோது சங்கரர் புன்னகைத்து கூறினார், ஈஸ்வரர் கூறினார், குழந்தை கிரகபதியே, கையில் இடியுடன் கூடிய சக்கரனுக்கு நீ பயப்படுபவன் என்பது அறியப்படுகிறது. பயப்படாதே, உன்னை முழுமையாக அறிய விரும்பினேன். சக்கரனோ அவனது இடியோ அல்லது மரண கடவுளோ கூட என் பக்தனுக்கு தீங்கு செய்ய இயலா.